நம்ம நாட்டுல என்ன தெரியல. சரி சரி. ஒரு பெரியவர் வந்து சோத்துக்கே வழியிலேயே அண்ணு குழம்புறாரு. அட பாவத்தைய கூட்டிட்டு வாடா சீக்கிரம். கிழவன் தானே அதே புள்ளாடோ ஐயோ உட்கார வைடா. முடியல உட்கார வைடா. வேற பக்கம் ஊனி விடாத பண்ணவே அப்படியே சைஸா உட்கார வைடா. ஏன்டா வயசான காலத்துல இப்படி சிக்கவாதம் பண்ற? எனக்கு வாங்குது. என்னடா நெண்டிக்கிட்டு உக்காடுறா. அப்பா நாய வந்துருச்சு. அந்த பசியில அழுவுண்டா. அங்க பாரு அம்மன் அம்மாக்கு. அம்மா உன்னை வந்து என் பேத்தி ஆட்டுமே இருக்குது. கையெல்லாம் வைக்கிறாரு. பேசி அங்க தாயா தொடுவாரு. நீ இந்த பக்கம் எந்திரிச்சு வாடாத்தா. பயமாக்குதா? ஆமாடா. உன்னை பார்த்து என் பேத்தி ஆட்டுமே இருக்கிறேன். அப்படியா? எனக்கு ஒரு பேத்தி இருந்தா சோறாக்கி போட்டுட்டு இருந்தா. சரி சரி. பேத்தி கல்யாணம் ஆகி போயிருச்சு. நான் சோறு தின்னு 4 நாள் ஆகுது. அப்படியா? போடா. பௌத்த பசி பிய்யி வருது. பௌத்த பசி பிய்யி வருதா? சோறு 4 நாள் ஆகுது. ஒண்ணும் முடியல. நீ போதான பண்ணிட்டு இருக்க. வயசானவரோட முடியாத கிளவனா பார்த்தா எனக்கு அப்படி தெரியுது. பேத்தி ஐயோ போடா சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. பேத்தி தாத்தா ஆறு அடியில கிடக்குற நீ தாடி மேல கிடக்குற. என்ன பத்தி தூக்குடா அப்பா எந்திரிக்கிறேன். ஐயோ அடே அவர் தூக்குடாடே அப்பா. மடிவாள படுக்க வச்சு என்ன ஐயோ அவருதான் எங்கடா போட்ட அப்படி கீழே 2 பேர் விழுந்து போயிட்டு அப்பா. எனக்கு வர ரொம்ப பசிக்குது பேத்தி. நம்ம வீட்டுல என்னடா இல்ல பேத்த புள்ள கூத்தாடி என்னாடி வேணும் போல பேத்தி. ஐயோ இரு தாத்தா வர வந்துட்டு அவ்வளவுதான். நம்ம பசிக்குது. வாடா சீக்கிரம். அப்பா ஏன்டா அழிஞ்சு போறப்படி. குடுற ரொம்ப பசியாடுறது வயசான ஒரு பாவத்தை. காலை புடிச்சு விடுற. பெரிய மனுஷனை பிடிச்ச சொல்லக்கூடாது. புடிச்சு விடுற கண்ணு. வயசானவருக்கு பண்ண நம்ம அப்பன் ஆடுறடா. நாங்க அப்பனுக்கே பண்ண மாட்டோம். லெவலுக்கு ஐயோ ஆயா பேத்தி. என்ன தாத்தா வேணும்? சாப்பாடு 10 மணிக்கு. அட உள்ளி எடுத்து விட போட. என்னடா இது உள்ள அவ்வளவுதான் இருக்குதா போ. என்னடா தாத்தா சாப்பிடுங்க. என்ன அரிசியாடி பசிக்கு போகிறாருடா. மெல்ல தாத்தா மெல்ல சாப்பிடுங்க தாத்தா. பேத்தி ஏன் உன்னை பார்த்தா பேத்தி இருக்குது. உங்க பேத்தியத்தான் நான் பாடுறோம். நரைக்கதான் வரைக்குமா கை பாரு எங்க போகுதுன்னு. என்ன பண்றது பாவம் இல்லாதது. பேத்தி ஏன் தாத்தா இருந்தாலும் இப்ப எனக்கு வயசு பசி தீர்ந்து விட்டது. சரி அடி வயசு பசி தீர்ந்த கோடி.
என்ன என்ன மறக்கிறது வாடா பையனுக்கு வாடா வாடா அவனை கேள அவன் புடிச்சவன் நானாயா வரத்தொன்னு அனாதையா அவனை கேள்வி என்ன மறக்கணும் எப்படி எந்த உள்ள கிடக்குது முதலாளி நானாயா அவனை வர சொல்ல யாராச்சும் வந்தாடா சொல்லு சரி நம்ம மேட்டூர் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் நான் கீழே படுத்துக்க சாட்டை போட்டா 15 காய்ச்சி மறுபடியும் யாராச்சும் வந்து சொல்லு சொல்றியா சரி யாருமே வரக்கூடாது அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல என்னடா வெளியே வாடா நீ வாடா வெளிய நாராயணன் அர்த்தம் அப்படி யாரா அப்படி பண்றது என்ன எப்படி பண்ணாவ அது மாதிரி என்னை பட்டிக்கிட்டு இருக்கிறான் கவலைப்படாத பண்றது கவலை கப்புடுறான் தெரியுமா போய் சொல்லுங்க என்ன அந்த எந்த அளவுக்கு அடிச்சால அந்த அளவுக்கு பழி வாங்கணும் அதனால எங்க போற எங்க தாத்தா மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் அங்க போய் அந்த ஓவியத்தை அவர்கிட்ட நாட்டணும் ஆமா அப்புறம் மாதிரி என்னென்ன நடக்குது
மரகத கிழவிக்கு கல்யாணம் அப்படி இல்லப்பா. மரகதவல்லி கல்யாணம் என்னும் அசாசூரன் ஆஞ்சநேயர் யுத்தம். இது என்ன கதை? இது ராமாயணமும் கிடையாது, மகாபாரதமும் கிடையாது. மகாபாரதத்துல பாதி, ராமாயணத்துல பாதி. அப்படியாக இருந்து போதிலும் வெளிவந்த வேளையில் நான் யார், எனது பெயர் என்ன, என் தாய் தந்தைகள் யார், என்னால் இந்த கதையில் நடக்கக்கூடிய நாடகம் என்ன, இதையெல்லாம் சொல்லும் பரிவேதம் செவி கொடுத்து ஆமதிக்க வேண்டும். சொல்லட்டுமா? சொல்றேன். என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? நானும் பறக்கின்ற பறவைகளிலே செங்குருடன், ஓடுகின்ற நதிகளிலே கிருஷ்ணா நதி, வளர்கின்ற செடிகளிலே துளசி மாணிக்கம். நான் அசைந்தால் இந்த அகிலமும் அசைய வேண்டும், நான் சிரித்தால் இந்த அகிலமும் சிரிக்க வேண்டும். ஆடும் பொருள், அசையும் பொருள், அனைத்திற்கும் சொந்தக்காரன். என்னுடைய பெயரோ அரிராம கண்ணன். ஆமா, அப்படி அரிராம கண்ணனாக நான் இருந்து போகிறோம். எனக்கு அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், 10 அவதாரங்களோ 10. நண்பா, என்னுடைய 10 அவதாரங்கள் 10 என்று சொன்னனே, என்னென்ன தெரியுமா? நான் முதலாவதாக எடுத்த அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். ஆமா. இரண்டாவது அவதாரம் கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். மூன்றாவது அவதாரம் வராகம். வராகம் என்றால் பன்றி அவதாரம்.
ஏண்டா நீ கூட இப்ப சின்ன பையன் கோமாளி வேஷம் போட்டுட்டு கெட்ட வார்த்தை சரளமா பேசுற. அது மாதிரி நான் அந்த வேஷம் போட்டா அப்படி பண்ணிதான் ஆகணும். அது எனக்கு ஒண்ணு நினைப்பு இல்லப்பா, நாளைக்கு சொல்றேன் ஆட்டோல வரும்போது. நண்பா, வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் என்னது? பெருமையா சொல்லிக்க. 4வது நரசிம்மர் அவதாரம், 5வது குள்ள பிராமண அவதாரம், 6வது 5 அவதாரத்தோடு ஒரு யுகமானது முடிந்தது. யுகங்களோ 4. கிரேதா, திரேதா, துவாபரி, கலியுகம். 4 யுகத்தில் திரேதா யுகத்தில் முதல் 5 அவதாரம், 2வது திரேதா யுகம். திரேதா யுகத்தில் நான் எடுத்த அவதாரமோ ஒரே ஒரு அவதாரம். அயோத்தி மாநகரை ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனுக்கு கைகை, கோசிலை, சுமத்ரி என்று சொல்லக்கூடிய 3 மனைவிகள். 3 மனைவிகளுக்கும் ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று நாங்கள் 4 புதல்வர்கள் பிறந்தோம். அதுல ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக நான் பிறந்து கடல் கடந்து சீதையை களவாடி சென்ற தென்னிலங்கை ராவணேஸ்வரனை மடிக்க நான் எடுத்த அவதாரமோ ஸ்ரீ ராம அவதாரம். அப்படி அதோடு ஒரு யுகம் முடிந்தது. 7வது அவதாரம் பரசுராமர் அவதாரம். 8வது அவதாரம் பலம் கொண்ட பலராமன் அவதாரம். 9வது அவதாரத்தில் நான் இப்ப கிருஷ்ணனாக இருக்கிறேன். ஆமா. 10வது அவதாரம் என்ன? 10வது அவதாரம் என்பது கல்கி யுகமானது தொடர்ந்தால் கல்கி யுகத்தின் முடிவிலே என்னுடைய உடலோ மனித உடல், முகமோ குதிரை முகம். குதிரை முகத்தோடு வெள்ளை புறகை ஏறி கையிலே வாளாயுதம், வலது கையிலே வாளாயுதம், இடது கையிலே கேடயத்துடன் கிழக்கிருந்து தென்புறமாக சென்றால் என் பின்னால் இந்த உலகமே நீரால் மூழ்கி அழிந்துவிடும். இதுதான் என்னுடைய தசாவதாரங்கள் 10. அப்படியாக இருந்த போதிலும் என்னையும் பெற்றெடுத்தார்களே. 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பாடா மகனே வருத்தமில்லாத பயிரே என்று என்னை வளர்த்தார்களே. என் தாய் தந்தைகள் யார்? இதோ மற்ற தேசத்தில் வசுதேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் மகனாக பிறந்து வடமதுரையிலே நந்த கோணாருக்கும் யசோதை அம்மனுக்கும் நான் கண்ணனாக வளர்ந்து வருகிறேன். அப்படியாக இருந்த போதிலும் எனக்கு 8 பட்டேஸ்திரிகள், 8000 கோபேஸ்திரிகள். அப்படி என்றால் என்னுடைய மனைவிகள் கணக்கே கிடையாது. ஆமா. ஆசைக்கு ஆதிலட்சுமி, அரவணைப்புக்கு சத்தியபாமா என்று சொல்லக்கூடிய அனைத்து மனைவிகளும் என் அருகிலே இருக்கிறார்கள். அப்படியாக இருந்த போதிலும் இன்று சங்குது வருகையில் ஏதோ சத்தம் கேட்கிறது. ஆகட்டும் நாரதா, வந்த சங்கதி என்னவோ முனி, இங்கே வந்த சங்கதி என்னவோ நாரதா. வந்த சங்கதி வாய்விடத்தில் கூறுவாயாக. நாரதனுக்கு சங்குதுபாறை வந்து வெகு நாள் ஆகிறது. நீண்ட நாள் கழித்து இன்று சங்குதுபாறை வந்திருக்கிறாய் என்றால் ஏதோ நிச்சயமாக கழகத்தோடு தான் வந்திருப்பார். நன்மையா? ஆமா, நீங்க பார்த்தா ஆச்சரியப்படுங்க. அப்படியா? ஆமா. அப்படி என்ன நன்மை கொண்டு வந்தாய்? தாத்தா உலகம் சுத்தி வந்தாய். அப்பா அங்க யாரு இருக்கிறாங்க தெரியுமா? சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மரக ராஜா ஆண்டு வரக்கூடிய மரக ராஜனுக்கும் மாணிக்க வள்ளிக்கும் இருந்தா ஒரே மகள். சரி, அவளுக்கு என்ன இப்ப உடம்பு கிடம்பு சரியில்லையா? மரக வள்ளி தாத்தா அது கன்னிகா மரம் கட்டி நீங்க தான் அந்த கண்ணன் தான் வேணும்னு கௌரி வேணும் இருக்குது. என்ன பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற? எனக்கு எத்தனை மனைவிக? நம்ம பாட்டிக்கு லட்சுமி, 8 பட்டேஸ்திரிகள், 8000 கோபேஸ்திரிகள். என்னுடைய மனைவி ஆதிலட்சுமியோட அழகா இருக்க போறாளா? அந்த லட்சுமி எங்கச்சி மூல என்னுடைய அரவணைப்பு மனைவிகள் அப்படியேப்பட்ட அழகா? காதலுக்கு சத்தியபாமாவோட அழகானவளா? அழகு பாமா ருக்மணியை விடவா அழகா இருந்துட போறா? உள்ள போனா மாணிக்கு முத்து வைரம் சொல்லிக்க முடியாது. அப்பயே இருக்க அழகு.
அப்படியாப்பட்ட அழகா? உன்னையே நினைச்சு உன்னையே கன்னியா முழங்கச்சு அந்த கண்ணம்மா எனக்கு போட்டேன் அவள்தான் கணவன் அப்படின்னு உங்களையே தோற்று கொண்டு இருக்குது. என்னடா இது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட அழகுனா நான் பாக்கணுமே அவளை. தாத்தா நான் நம்ப மாட்டேன்டா நான் போட்டா கொண்டாந்து ஓவியம். ஆனா நான் நம்ப மாட்டேன்னு ஓவியம் கொண்டாந்துருக்கிறேன். பாப்பது ஒண்ணு, நான் கொண்டு வந்த ஓவியத்தை பாப்பது ஒண்ணு. அப்படியா? சற்று பாருங்கள். எங்கப்பா ஒண்ணுமே தெரியல. திருப்பி இந்த பக்கம் பாருங்க. நாரதா, அட 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 என்ன அழகு! இவள் என்ன ஓயில் இருக்கிறாள்? இருபுறமோ தாங்கி வரும் பூங்கொடி போல் இருக்கிறாள். அந்த தெய்வம் ரவி ரவிதேவியோட அழகு. அப்படியா? ஆமா. பருவம் ஒரு தளமாக அவள் பிருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கடையாக என்னை போர் சொடிக்கிறாள் இவள். ஆமா, உங்களுக்கு காத்திருக்குது. அப்படியா? உடனடியாக இவளை சென்று நான் திருமணம் செய்ய வேண்டும். அந்த கண்ணன் என் மன்னன் எப்ப வருவாரு ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியா? ஆமா. ஆகட்டும். எங்கிருக்கிறாள்? மரகத தேசம். மரகத தேசம். இவள் பெயர் மரகதவல்லி. மரகத தேசம். மரகதவல்லி மாயக்கண்ணு. மரகதவல்லி எனக்கு பிடிச்சிக்கிச்சு. என்ன உங்களுக்கு பொருத்தம். பின்ன உங்களுக்கு 2 பேர் தான் பொருத்தம். அப்படியா? ஆமா. உடனடியாக சென்று அந்த மரகதவல்லியை திருமணம் செய்ய வேண்டும். ஐயோ மரகதம், அது மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொரு வேஷத்துக்கும் வேஷம் தவறாம ஆளுக்கு 10 ரூபா 20 ரூபா 10 ரூபா 20 ரூபா வேஷம் தவறாம ஐயா அவர்களும் மற்ற ஐயா அவர்களும் ஆளுக்கு 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா குடுத்துக்கிறாங்க. அவங்க எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி இந்த செங்கோட்டை ஜன்னல் வந்து போல பாலமலை சித்தன் கோபுரம் போல அது குடி வளரணும். ராமு சென்று என்னுடைய மனைவியாகப்பட்ட மரகதவல்லியை நான் திருமணம் செய்ய வேண்டும். உனக்கு என் செத்து ஒளிந்தான். போகலாமா? போலாம். கண்ணே மரகதம், மரகதம் எட்டு உதச்சுனா ஒரே உதவி இடிக்குழம்பு அப்படியே உடஞ்சு போயிடும். ஏன்டா என் பொண்டாட்டி நான் மரகதம் மரகதங்கிறேன், இவன் மரக்கடைங்கிறானே. அது வெளியிலயா இருக்குண்ட. ஆமா கண்ணே மரகதம், நீ ஆசைப்பட்ட மாயக்கண்ணன் உன்னுடைய கணவன் வந்துட்டேன். மரகதம் மரகதம்
என்ன மரகதம்? ஏய், ஏய், இதுக்கு மேல ரெடி ஆயிடுச்சுன்னா என் சாவுக்கு நீ தான் காரணம் எழுதி வச்சுக்கிட்டு அண்ணே பேசி கண்ணே மரகதம். என்ன மறுபடியும் மரகதம்? ஐயோ, நீ ஆசைப்பட்ட பிரகாரமாக கண்ணு வந்து விட்டேன். இப்பயே போறோம். 17 நம்மளுக்கு 2 பேருக்கு கல்யாணம். கல்யாணம் வேண்டாம், நான் கௌரி பூஜை செஞ்சுக்கிறேன். என்னால சும்மா அடிக்கிற இந்த கண்ணை வருவான்னு தானே இந்த கன்னிகாமரத்துல கௌரி பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். போறோம், விடிஞ்சா கல்யாணம். கொண்டாடி அப்படி என்ன முருகன் கோயிலுக்கு எதுக்கு போறீங்க பாரு, பிள்ளையாரு புதுசா கட்டின விநாயகர் கோயில் இருக்குது. ஏய், காலையில இங்க பண்றோம், நைட் வீட்டுல வாசாமி ஓடி பண்ணல வாசாமி வாடி தங்கம் மறுபடியும் வர மாட்டியா? சரி, அடிக்க மாட்டேவா? நீ யாரு போறோம்? மரகதம் அடிச்சு விட்டீல, நீயே என்னை தேடி வருவார். யார் வர வேண்டாம் பாருங்க அப்படின்னா யாரு வருவாரு பாரு. நீ ஏன் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி நிக்க? வர வேண்டியதானே எந்த விஷயத்துக்கு? இந்த விஷயத்துக்கு முன்னாடி லைட் போட்டு ஆயா என்னாச்சு? என்ன அப்படி உம்முன்னு இருக்கிற? எப்படி காய்ச்சல் வந்துச்சு? எப்படி நான் பூசை பண்ணிட்டு இருந்தேன், அங்க மேல படிச்சு பார்த்து வர சொல்றதே சொல்ல மாட்டியா? தெரியல, அவன் பாட்டுக்கு பூந்துட்டாயா? நீ எங்க போன? நான் இங்க ஏதோ ஊக்கிட்ட உட்காந்து வந்தேன். அப்புறம் எப்படி வந்தாவன்? எப்படி வந்தான்? நீ எண்ணி பாரு, இங்கே உலகத்தில் இருப்பது யோசித்து பாரு. அட உன்னையே நீ எண்ணி பாரு. ஐயோ, இங்கு கண்டிக்கு காலம் கொண்டாட்டோம். ஐயோ ஐயோ, இன்று இருப்பது வீடு. ஐயோ புள்ளாடா, ஐயோ புள்ளாண்டா, நான் இன்னைக்கு சாப்பிடணும், நாளைக்கு சாப்பிடணும். ஐயோ, நான் சாப்பிட்டு 10 நாள் ஆகுது. சாப்பிட்டு 10 நாள். ஐயோ, நான் செத்து போயிருவேன். இனிமேட்டு ஒரு வேளை சாப்பிடலனா கூட 10 நாள் ஆச்சுன்னு அப்புறம் பொழைப்பானா? நான் பொழைப்பேன். எப்படி போறீங்க? ஊரா முடி சோத்த திங்கறல்ல புள்ளாண்டா. இது என்ன நாடு? வேணுமோ நாடு. அப்படியா? இந்த நாட்டுல யாரோ மரகதம்னு ஒரு அம்மா கன்னிகா மரத்துல பண்ணிட்டு இருக்குதாமே. கன்னிகாமரம் பண்ணிட்டு இருக்குதாம். கன்னிகா மரத்துல கபரி பூஜை பண்ணிட்டு இருக்குதாமே. அந்த அம்மா கிட்ட நீ கொண்டு போய் கொஞ்ச நேரம் விடு. உனக்கு பைத்தியமா? அங்கத்தானே நிக்கிறீங்க? அங்கத்தான் நிக்கிறேன். அதான் கண்ணை மூடிட்டு பார்த்தா எப்படி பாவம். ஐயோ, அந்த அம்மாவை கூட்டிட்டு வரியா? கடைசி எல்லாத்தையும் பாத்துட்டு கூட்டிட்டு வா. எல்லாத்தையும் பாத்துக்கோ. நீ பாத்துக்கா. யாரோ வனத்துக்கு வந்துக்கிறாங்கம்மா. வனத்துக்கு இல்லடா தெல்லவேரி, நான் கன்னிகா மரத்துக்கு வந்திருக்கிறேன்டா. கன்னிகாமரத்துக்கு யாரோ வந்துக்கிறாங்கம்மா. யாருடா அது? வயசான கிழமை ஒருத்தர்
எங்க அவரு? இங்கதான் இருக்கிறாரு. ஐயோ 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 கண்ணு நீதான் மறக்குதுமா. ஆமா தாத்தா. பேத்தியாட்டமே இருக்கிற. ஐயோ ஐயோ அம்மா நான் சோறு தின்னு 10 நாள் ஆகுது. புடிச்சு உட்கார வேடா தங்கம். ஐயோ டே காடல புடிச்சு உட்கார வேடா. காடங்க. இப்படி வந்து ஓடி ஓடி போயிடு. ஐயோ கார வச்சுட்டி. ஐயோ தாத்தா. எந்திரி தாத்தா. ஏடா டேய் ஏடா பாரு. ஒரு பக்கம் என்னடா அப்பா தாத்தா எந்திரி தாத்தா தெரியாத தாத்தா. இந்த குச்சியை தூக்கி போடு இப்படி. இப்படி வா. இப்படி போட்டு சொல்ல. ஐயோ எனக்கு இங்கேயே 30 கும்பிடுவாடு இருக்குது. ஏய் தாத்தா ரொம்ப இரும்புற தாத்தா. ஐயோ தாத்தா எந்திரி தாத்தா. அவன் கண்டிஷன்ல தான் இருக்கிறான் கொஞ்ச நேரம். டேய் திருமலன்னா சண்டைக்கு வந்துருவாரா மயிலரகை தொட்டா. தண்ணி கொடுக்கட்டா? ஆஹா, எனக்கு மறக்கிறது கையால கொஞ்சோண்டு சோறு போட்டா போடா போய் எடுத்து வாடா தா. போயிருவேன். போடா சீக்கிரம். போடா சீக்கிரம். இரு தாத்தா திரு தாத்தா வந்துருவான் ரெண்டே நிமிஷம் இருக்கு. தாத்தா ஓய் இத்தனை வயசாகி போச்சு இன்னும் சாவல. ஏய், நான் சாவுவேன். வாடா வாடா. சாவு வரணும். வரணும் அது. கொண்டா கொண்டா தாத்தா கொடுக்கும். எங்கடா தேங்காய் கூட தேங்காய் எடுத்து வாடா. ஏய், தேங்காய் குடுறா. இது ரவா குடிக்கிறியா? ஆஹா, நீ இதை கலந்து கூட வச்சிருப்ப எனக்கு வேணாம். அது எதை கலக்கல? அந்த பழக்கம் முடிச்சவன் தான் ஊத்து. ரவுண்ட் இருக்குமே இத்தத்து சோடு அதை கொண்டுகிட்டு வா. போட எடுத்துட்டு வாடா போட. இத்தத்து சோடு அத்தா சோடுதான் தாத்தா. இத்தத்து சோடு. அதான் அது என்னது? தேங்காய்டா. இட்லி கேக்குறாருடா தேங்காயோட அழுப்பு போகுது. இந்த பசிக்கு தேங்காய் கேட்பாங்க. இந்த வரும் வீணா போனவனே. ஐயோ தாத்தா தாத்தா போய் ஐயோ. பொறுமை தாத்தா. தாத்தா ரொம்ப கண்டிப்பா. பழகதடி கல்யாணம் பழகிட்டு இரும்புல கூத்தாட்டு. இதுதான் இட்லியா? ஏண்டா நான் என்ன பிச்சைக்காரனா? சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல. பொறுமை குடி பொறுமை போட்டு தாத்தா. பாப்போம். அது குடிக்கிட்டோட. அது குடிக்கிறா? ஐயோ கொண்டு வலிக்கிறான் நாசமா போனவனே. நீ கட்டிக்கலாம். போதுமா? புள்ளாண்டா ஏவா? நல்லா இருக்கிறியா? எவ்வளவு ஏத்த மயில் இருக்கு பாரு. பொறுமை தாத்தா பொறுமை பொறுமை. ஐயோ நீ தட்டாத போட எட்டு உதச்சு போடுடா போயிடுறா. ஐயோ கண்ணே மறக்கதான். ஆத்தனுக்கு சேர்ல ஓக்கடிச்சு பிடிச்சு. மறக்கதான். நீ போட்ட சோத்துல எனக்கு பசி போயிருச்சு. ஆனா ஐயோ மறக்கதும். தாத்தா ஐயோ என்னாச்சு? கொலாயம் மூடுறா நானே மறந்து போயிட்டேன். எனக்கு பாலி புளிக்குதடி. கண்ணே மறக்கதும்.
முடிக்கிட்டு பாவம் பாரு ஏண்டா குடுக்கற 150 ரூபா சம்பளத்துக்கே இந்த உழவு உழைக்கிறீங்கன்னா ஒரு 50 ரூபா சேர்த்து ரவுண்டா 200 ரூபா கொடுத்தா எதுக்குங்க வந்தாரு அவனை அடிச்சாலாம் சாவடிக்கலாம் அவனே குடிச்சு செத்து போயிடும். ஐயோ ஐயோ மரகதா எப்பா ஒரு 2 ரூபாய் இனிமேல் யாருமே வரக்கூடாது. வர மாட்டாங்க. எடுத்து கொடுப்பாய் அவர்கிட்ட. யாராவது வந்தா வந்து சொல்லு. யாராவது வந்தாங்கன்னா மறுபடியும் சொல்லு பாக்கலாம். சங்கமே மரகதம் நண்பா, என்ன நடந்தாலும் சரி இந்த மரகத்தை பண்ணியத்தான் ஆகணும். கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். ஆமா மரகதம் மரகதம் அவளுடைய அழகா அது மதவாளை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க இருக்கிறாளே வாழ்தான் அவ கூட வாழும். மரகதம் ஐயோ மூஞ்சில முடிக்க வைக்குமா மரகதம் உன்னுடைய கல்லியா மடத்திற்கு வரும் பொழுது மரகதம் உன்னுடைய கூந்தல் ஐயோ மரகதம் உன்னுடைய கூந்தலாகப்பட்டது எவ்வளவோ தூரம் நீண்டிருந்தது. இன்று ஏன் பியூட்டி பார்லர் போன மாதிரி குறைந்து விட்டது? மொட்டையை அடிச்சு கண்ணே மரகதம் என்னாடி முன்னாடி உனக்கு எதுக்கு மாதிரி உனக்கு இடிக்குது நிக்குதா? முன்னாடி எல்லாம் திட்டு திட்டா 2ஆம் வகுப்பு இருக்கும். என்ன வலிச்சுட்டு ஊடாடுறது யாரு தெரிஞ்சு விட்டேன். மரகதம் அதுவும் எவ்வளவு நேரம் தான் நான் கண்களை மூடி உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பேன். கட்டி பிடித்து இதனோடு இதில் வைத்து ஒரு முத்தம் ஒன்று கொடு கண்ணி. செத்து போய் விடுவாய். கொடு கண்ணி. இங்க வந்திருப்பான் மரகதத்தை பண்ணலான்னு வந்த கல்யாணம். எதுக்கு இங்க வந்திருப்பான்? வந்துட்டாரு கொஞ்ச நேரத்துல அவ்வளவுதான். ஐயோ என் கற்ப சூறையாடி இருப்பான். சரி வந்தது வந்துட்டாரு. அவருக்கே சொல்லி எப்படியாவது வந்துடும். ஆமா மைத்துனா மாமா அர்ஜுனா நாராயண வைசூர கேசவர ஜராசர ஆபத் பாண்டவ அநாதராட்சகா லோகநாயக வாசுதேவா பார்த்திப்பா இதற்கு துஷ்டி பெருமாள செய்யக்கூடிய ஹரிராம கண்ணா முள்ளாளி 2 பேர் என்னவாகுது? நான் மாமன் என் மச்சனை 2 பேரும் கட்டி பிடிச்சா என்னத்த 2 பேரும் மாமன் வச்சுமா அப்படி கட்டி பிடிச்சிட்டு நான் ஏதோ ஒரு நெப்புல புடிச்சிட்டேன். ஒரு கடவுளா என்ன நினைச்ச ஆச்சரியமான உங்களுக்கு தெரியும். 2 பேருமா கட்டி பிடிச்சிட்டு ஆமாமா நான் தான் ஒரு ஆனாலும் அர்ஜுனா வீரன். இப்படி கட்டி இன்னும் கொஞ்ச நேரம் உன் கருப்பை நான் சூறையாடி இருப்பேன் மாமா. இந்த கண்ணனுடைய கருப்பு இழந்திருக்கும் அடிப்பன் இருப்பேன். அர்ஜுனா
சரி ஆகட்டும். தங்களை பார்த்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உன்னை பார்த்ததில் எனக்கு மிகவும் பேரானந்தம். மாமா, உங்ககிட்ட ஒண்ணு நான் சொல்லி ஆகணும். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும். ஒண்ணுமே செல்லாது. நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். நான் பட்ட பால் உனக்கு தெரியும் தானே? ஆமா. எங்க மாமா கடை டைம் வந்துட்டாரு. மாமா குதிகார வாங்க நாட்டி உனக்கு தெரியுமில்ல? மாமா, இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நான் உனக்கு செட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்ப ஒரு டைம் ஒரு அத்தை நீ எனக்கு செட் மாமா, பண்ணி எத்தனையோ பேர்த்து எனக்கு செட் பண்ணி விட்டேன். நான் காட்டி கொடுத்ததற்கெல்லாம் ஊட்டி கொடுத்த மாயனி. பெரிய சொல்லாதப்பா, அது எனக்கு அவமானம். அர்ஜுனா, ஆமா, அர்ஜுனா அந்த வேலை பண்ண இல்ல. அது நீ ஆசைப்பட்டே நான் அதே மாதிரி இப்போ நான் ஆசைப்பட்டுக்கிறேன். அதுக்கு நீதான் மாமா துணை புரிய வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நீ பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு பண்ணி வைப்பேன். மாமா, பண்ணி வைக்கிற வெள்ளை பண்ணிய வை மாமா. கருப்பு ஆகாதா? ஆகாது. யாரையா இருந்தாலும் மாமா, அர்ஜுனா, ஒரு பெண்ணை தேடி வந்த நான் அந்த பெண்ணிடத்தில் அடிபட்டு உதைப்பட்டு சித்திரவாயுடன் வரகதோ பைத்தியம் பிடித்து வரும்போது வந்து உங்களை வந்து பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு பெண்ணை பார்க்க வந்து என் கால்கள் எல்லாம் புண்ணாகி விட்டது. ஆகையால் நான் ஒரு பெண்ணை காதல் லவ் செய்கிறேன். மாமா, அர்ஜுனா, எந்த பெண்ணையும் நான் இப்படி பார்த்ததில்ல. ஆனா இவ இருக்கிறா பாரு மாமா, இப்படி கையிலேயே வா. ஒரு ஆனந்தம் அவளை இழுத்தால். அதை விட நீ என்ன பொண்ணு பார்த்திருக்கிற? அதை விட பேரழகி. அழகிக்கே அழகு என்ற அர்த்தம் அவள்தான். ரெண்டு பேருக்கு ஒரே பைத்தியம். ஏப்பா, இவ்வளவு நேரம் எங்க மாமனுக்கு நான் பேர் சொல்லாதே சொல்லிட்டு இருக்கிறேன். மாமா, அவள் பெயர் என்ன தெரியுமா? மாமா, அர்ஜுனா, அவ பேரை சொன்னா வச்சுக்காவ ஓடி போயிரும் அப்படியே. இல்ல மாமா, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரு மாமா. அர்ஜுனா, உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேன். என்னையா நீ ஒரு ஆளு? நீ என்ன பொம்பளை பாத்துருக்க போற? இது இந்த வத்தல தொத்தல நாய் நக்கல் சட்டி தான் பாத்துருப்ப. நான் பார்த்தவ அப்படி கிடையாது மாமா. எங்கேயும் போக மாட்டேன், அங்கதான் இருப்பா. உலகத்தில் பேரழகி என்றால் அவ ஒருத்தி மட்டும்தான். இங்க வா, எங்க பா? அவ மட்டும்தான். சந்திரனுக்காங்க அங்கே பார். இரவிலே ஒளி வீசுகிறானே சந்திரன். 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு சந்திரனுக்கு ஈடாகுமா? அது போல 1000 பெண்கள் இருந்தாலும் அவளை போல் பேராகி யாரும் கிடையாது. மாமா, அர்ஜுனா, அவள் பெயர் என்ன தெரியுமா? என்ன மாமா, அர்ஜுனா? அவள் பெயர் மரகதவல்லி. ஆமாமா, வாமாமா. ஏய், அந்த பிள்ளையான கல்யாணம் பண்ணி வை. புழக்க தாயேலி, என்னடா இது எங்கேயோ இடிக்குதே? அர்ஜுனா, என்ன பேர் சொன்ன? மரகதவல்லி. மரகதவல்லி. மரகதம். ஏய், மரகதம். நீ பார்த்த பொண்ணு பேரு மரகதமா? அப்ப நீ பார்த்த பொண்ணு? நான் பார்த்த பொண்ணு பேரு மரகதவல்லி தான். செய். ஐயோ, இது இடிக்குதே. அர்ஜுனா, எப்படி என் மாமா முகத்துல முடிக்கிறாங்க? அர்ஜுனா, யா மாமா, மரகதம்னா எத்தனையோ மரகதம் இருக்கலாம். என்ன நாடு? மகேந்திரபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மரகதராஜனுக்கு மாணிக்கவல்லிக்கு விருதிட்ட மரகதவல்லி ஒரே ஒரு பொண்ணு. அடே சண்டாளா, அவன் மட்டும்தான் மாமா. அடே சண்டாளா, சண்டாள்னா ஒழுங்காக சொல்கிறேன், மரியாதையாக ஓடிவிடு. இல்லை என்றால் சரி, நீ ஆசைப்பட்ட இல்லையே, அந்த பெண்ணு யாரு? நான் ஆசைப்பட்டுள்ளவும் அவளைத்தான். மரகதவல்லியா? மகேந்திராபுரியை ஆண்டு வரக்கூடிய மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் பிறந்த மரகதவல்லியைத்தான் மாமா திருமணம் செய்ய போகிறேன். ஆமாமாங்க. என்னடா மனசு விட்டு கேக்குறேன். காலை கூட பிடிக்கிறேன். நான் உன் 4 காலையும் பிடிக்கிறேன், தயவு செய்து விட்டுட்டு போயிரு. இன்னும் 2 கால் நாயா மாமா. ஏய், நான் இந்த வேஷன்ல சாட்டி எடுக்க மாட்டேன். ஆமாலண்ணா, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நேத்து அப்புறம் முதுகு மேல போட்டு அழுந்துட்டு போற மாதிரி போயிடுவேன். அர்ஜுனா, ஆமா, மீண்டும் சொல்கிறேன், மரகதம் எனக்கென்றே பிறந்தவள். மரகதம் எனக்கென்று பிறந்தவள். ஆமா, எனக்காவது 7 பொண்டாட்டிதான். உனக்கு எண்ணிக்க தக்காத 8000 கோபிஸ்திரி பெண்கள். அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, மாங்கனி, மகாலட்சுமி, 8 பட்டத்திரிசிகள், பாமா, ருக்மணி,
எத்தனை பொண்டாட்டி இருக்குது மாமா? எனக்கு இருக்கிறது 7 பொண்டாட்டி தான். இவன் 8வது மனைவியா அந்த மரகதம் எடுக்குதான் மாமா. அர்ஜுனா, நீ இதுவரை எத்தனையோ பெண்களை காட்டி உள்ளாய். அவர்களெல்லாம் நான் உனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன், திருமணம் செய்து வைக்கிறேன். அது போல இந்த பெண்ணை தவிர கை நீட்டி எவ்வளவு காட்டணும் அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடல. ஆமா, தயவு செஞ்சு சொல்றேன் மாமா, இந்த மரகத்தை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துரு. இந்த பொண்ணை கை நீட்டணும், கையில வெட்டி போடுவேன். ஏமாமா, சின்ன வயதுல மத்தாளி துருமாளி எத்தனை கோபிஸ்திரி பெண்கள் அடி, அது போய் நான் யார்கிட்டயா சொல்லிருப்பேன். மூடுறா வாய. ஏமாமா, மத்தியான நேரத்துல மாமியார் அது போய் நான் யார்கிட்டயா சொல்லிருப்பேன். நான் யார்கிட்டயா சொல்லிருப்பேன். சொல்லலன்னு பூரா சொல்லிவிட்டிய. அர்ஜுனா, ஆமா, நான் கோபம் வருவதற்கு அந்த மாதிரி ஒரு விசுவாசினா எனக்கு விட்டு தரக்கூடாதா? முடியவே முடியாது. மரகதத்துக்கு என்று பிறந்தவன் அந்த மாயக்கண்ணன், மாயக்கண்ணனுக்கு என பிறந்தவன் அந்த மரகதம். மரகத்துக்கு என்று பிறந்தவன் அந்த மாவீர அர்ஜுனன், அர்ஜுனுக்கு என்று பிறந்தவன் அந்த மரகதம். அர்ஜுனன் பேர் வச்சிருக்கிறவங்க மரகதம் கிடையாது. நீ கிளம்பு. கிருஷ்ணன் பேர் வச்சவெல்லாம் மரகதத்துல கிளம்பு. நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோண்டா. நானும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன். அர்ஜுனா, அடே கண்ணா, அடே அர்ஜுனா, நான் தெரிஞ்சு கொண்டே போகிறேன். கெஞ்ச கஞ்ச மிந்தரையா? ஏண்டா இந்த பரந்தாமன ஒருவன் மட்டும் நான் இல்லை என்றால் பாண்டவர்கள் என்றோ மடிந்திருப்பீர்கள். துரோகி, நயவஞ்சகா, நச்சுப்பாம்பு. ஊட்டி வளர்த்ததெல்லாம் எங்கள் அன்னை, உபதேசம் சொன்னதெல்லாம் கண்ணன், போட்டி வளர்த்ததெல்லாம் என் தாய், புத்திமதி சொன்னதெல்லாம் நீங்க. கண்ணனே நீங்க பேசலாமா? அர்ஜுனா, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மரகதத்தை விட்டால் பார்ப்பேன். மரகதத்திற்கு எதிராக உள்ளவன் எவனாக இருந்தாலும் சரியே, அவனை செங்கதிர் வாடிலே செற்பனிட தரை போல் மாணிக்க கரை கட்டி மதியத்தில் நெருப்பாக்கி அதில் அவனை ஓடவிட்டு அவனது அங்கங்களை அதுவதுவாக பிளந்து அண்டத்தை ஒட்டி பறக்கின்ற காக்கை கழுகுகளுக்கு உன்னை விருந்தாக்கி விடுகின்றார். ஒருவாக மரகத்தை விட முடியாது, விட முடியாது. பிறந்தவர் அடைந்தால் மருகத்தை அடைவே. அடே பேடி பயிலே, வழியில் எவனும் என்னடா அடே கண்ணாடே என்ன? ஏண்டா இத்தனை வருஷம் உங்களை பாதுகாத்த மாமனு கூட பார்க்காம ஒரு பொண்ணுக்காக என்கிட்டயே சண்டைக்கு வரியா? நீ ஒரு பெண்ணுக்காக என்னிடத்து சண்டைக்கு வருவதா? மரகதம் என்னுடைய மனைவி. ஒரு கண்ணன் பிறந்தாமன் காண்டிபர் ஒரு பெண் மீது ஆசைப்பட்டார் என்று தெரிந்தும் கூட விடமாட்டுகிறாய். நீ எல்லாம் ஒரு கரடா தூ நாயே. இதோ ஓய், அடிமரமே வேரோடு சாய்ந்த பின்பு இனிமேல் இலையும் கிளையும் பற்றி யோசிப்பதற்கு எதுவும் இல்ல. நானும் எவ்வளவு நேரம் கெஞ்சறது? உன்னைய வெட்டிட்டு தான் நான் மரகதத்தை கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கும் நான் ரெடி. ஆமா, அடே அர்ஜுனா, இதோ அந்த பெண்ணுக்காக நான் போருக்கும் தயார். அப்படியா? எடுவாள் கொடுப்போம் போர். உன் நெஞ்சிலே துணிவிருந்தால், உன் தோளிலே வலுவிருந்தால் எடுவாள் தொடுவோர். சட்டங்கள் பேச வேண்டாம், சதிகாரம் கேளா. அடே அர்ஜுனா, ஏ கண்ணா, சட்டங்கள் பேச வேண்டாம், சதிகாரம் கேளா. உன் வார்த்தையாலே தீர்வில்லாமல் போனாலாச்சு. கட்டாயமாக உன்னை கண்டித்து தள்ளி வைப்பாரடா. ஒரு மணி நேரமா சண்டை பண்றோம், ஒருத்த கூட சாக மாட்டேன். சண்டை பண்றவங்களா கண்ணனும் காட்டுக்கும் சண்டை பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஓட்டு இருக்கிறோம்.
பாதாள குகை ஆடுவார் அச்சாச்சோரன். அச்சாத்தோரன். ஆமா, அவனை வரவழைச்சு என்ன நடக்குது பாரு. நான் யாரு சொல்றா சிலாட்டு போவறியா? டேய் நான் யாரு? அச்சாபி ராமரே எனக்கு தெரியாதா? சிலேட்டு. டேய் ஓய் என் பேர் என்ன? பேர் என்ன? ஏன் ஆக்கத்தோட வந்திருக்கிறேன்? ஏன் சாமி? என்ன சமாச்சாரம்? கோழி பொச்சு குடுக்கி தலை விட்டீங்களா இல்ல? கோழி பொச்சு குடுக்கி தலை விட்டீங்களா இல்ல? டேய் ஓய் தென்னலைங்க ராவணன் ஆ தென்னலைங்க ஆண்டு வரக்கூடிய 10 சிறப்பு 20 கரங்களை படித்த ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரனாகப்பட்டவன் ராமருடைய மனைவியே சரி சீதையை சிறை கொண்டு அசோகி வனத்தில் வைத்தான். சரி அசோகி வனத்தில் வைத்த உடனே ராமர் லட்சுமணன் இருவரும் ஆஞ்சநேயர் பேச்சை கேட்டு யுத்தத்தில் சேர்ந்தார்கள். யுத்தம் செய்ய ராவணனால் செவிக்க முடியாமல் படிக்க தாயாதியா வர்க்கத்தில் பிறந்த தம்பி மயில் ராவணன் அழைத்தார். அழைத்த உடனே இருவர்களும் பிரதட்சணை கூறி போனார்கள். எப்படி பிரதட்சணை? நாளை காலை சுக்லா ஜெயம் என்ற சூரிய உதயக்கும் முன்பதாக வெள்ளிக்கிழமை விடிய காலம் 7:30 மணி நேரத்துக்கெல்லாம் பாதாள இலக்கில் இருக்கக்கூடிய காளிக்கு பலி கொடுக்கணும். இந்த பிண்டத்தில் பிறந்த ராம பசங்கள் பிண்டத்தில் பிறந்த ராம பசங்களை பலி கொடுக்கணும். அப்படி என்று 10 தல ராவணன் தாயாதியா வர்க்கத்தில் பிறந்த தம்பி மயில் ராவணத்தில் சொன்னான். மயில் ராவணத்தில் சொன்ன உடனே மயில் ராவணன் சொக்குப்பொடி வீரப்பொடி மையேந்திர ஜாலங்கள் மூடிவிட்டு கூடு போயிருந்தும் இந்தர்ஜாலம் அந்தர்ஜாலம் கற்று தொடர்ந்தவன். அப்படி இருந்து அந்த ராவணனே நாங்க எத்தனை பேர்கள் இருந்தோம்? 60 வல்ல சேனை, 70,000 மக்கள், மூலபல சேனை, அனைத்து பேர்களும் எங்களை அடித்து உதைத்தான். யாரு? அந்த ராம பசங்கள். ஆமா, அந்த பிண்டத்தில் பிறந்த ராம பசங்கள் எங்களை அடித்து உதைத்து செய்யாத சித்திரவதை செய்து இருவருக்கு தோற்காம படிக்க லட்சுமண பெருமாள் நாங்களும் யுத்தம் செய்தோம். லட்சுமணன் அங்கேயே மூச்சு ஆயிட்டார். என்ன? லட்சுமண பெருமாள் அங்கே மூச்சு ஆயிட்டார். மூச்சு ஆன உடனே ராமச்சந்திரன் பார்த்து, ஆனால் அனுமந்தா லட்சுமண பெருமாள் மூச்சு ஆயிட்டார், சஞ்சீவ மலையில சஞ்சீவருக்கு போய் கொண்டு வந்தான். அப்போ அந்த ஆஞ்சநேயரு சஞ்சீவ தெரியாமல் படிக்கு சஞ்சீவ மலையை வேரோட பிடிக்க கொண்டு வந்தான். பிடிக்க கொண்டு வந்த உடனே நாங்க மாண்ட சேனையெல்லாம் எஞ்சிட்டு. ஆமா, அனைத்து பேர்களும் எஞ்சிட்டோம். பகை உங்களாட்ட அசூருக்கு நான் உறவாட வந்திருக்கிறேன். எங்களுக்கு உறவாட வந்திருக்கிறாய்? வந்திருக்கிறேன். தேவரிடத்துல பகை செய்து அசூர் இடத்துல நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறேன். என்ன காரணம்? ஏது காரணம்? எதுக்காக? என்ன உகையில் வந்துட்டு பொம்பளை சுகம்னா உனக்கு என்னன்னு தெரியாது. உனக்காக அருமையான பெண் பாட்டு வந்துக்கிறேன். எனக்கா? ஆமா, அந்த ராவணாதிபத்திர கூடத்துல பயந்து பாதாள கொய்யில ஒழுங்கிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும்
பெண் வாடையே எனக்கு கிடையாது. உன்னை பார்த்து பாவப்பட்டு உனக்காக 56 தேசம் சென்று அழகான பொண்ணு பார்த்து வந்துக்கிறேன். அப்படியா? ஆமா. என்ன எனக்காக ஒரு பெண் இருக்கிறான். இன்னும் உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்குது. எங்கே இருக்கிறான்? எப்ப வருவ? கட்டி சேரலாம், கட்டி அணையலாம் சேர்ந்து பார்த்துட்டு இருக்குது. எனக்கு என்ன பிரச்சனை? அவ யாரு? அவளுடைய பேர் நாமங்கள் என்ன? சாப்பிடக்கூடிய மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கு பிறந்த ஒரே மகள் மரகதவல்லி. மரகதவல்லி ஐயாண்டபுரியில இருக்கிறான். நீ பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவ. அப்படியா? நீ நம்ப மாட்டேன்டா அவளோட போட்டோ கொண்டு வந்துடுறேன் பாரு. இவளை கட்டி சேராம விடுவானா? அந்த காம கட்டி விடுவானா? இவளை கட்டி சேராம விடுவானா? நான் காம கட்டி விடுவானா? எங்கே 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 எனக்காவா? எனக்கு என்ன பிறந்தவன்? அப்படிதான் உடனடியாக சென்று அண்ணவளை கட்டி அணைத்து என் காமத்தை தீர்க்கும். நீ போனா முடிஞ்சிடும். நான் போனா முடிஞ்சிடும். என்ன முடிக்கிறோம்? கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். எனக்கு என்ன பிறந்தது? சற்று நேரம் நகர்ந்து நின்று இந்த அகில உலகில் அர்ஜுனன் என்ற பெயரே இல்லாமல் செய்து விடுகிறேன். என்ன காரணம்? சற்று நகர்ந்து விடு. ஏன் நாவலுக்கு விதி முடிவு விட்டது. ஆகின்ற காலம் வந்தால் ஆணையை போடி வல்லவா, போகின்ற காலம் வந்தால் புலித்தலை காவு போட்டுவா, சாகின்ற காலம் வந்தால் தலையில் விழுந்து தானே சாக வேணுமா? என் மாமனுக்கு விதி முடிஞ்சிருச்சு. இந்த கண்ணனும் காட்டமும் சென்றமோ ஜெயமோ போயிடுறேன். நாரதா பொறு உறக்க வந்தனா உன்னை வெட்டி போடுவேன். காவேரியில் நீந்தலாம், விதியை கண்ட தேர்ந்தனாலும் முடியாது என்று முன்னோர்கள் வாக்கு. அடிப்பட்டா என்ன காரணம்? ஏன் சண்டை தருகிறேன்? என்ன எதுக்கு அடிப்பட்டீங்க? நீங்க அரகதம் என்று பெண் எனக்கு நாரதா நீ சொன்ன மறந்து இல்லையா? ஆமா 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 ஆமா. அந்த மரகதமாகப்பட்டவள் என்னுடைய மனைவிதானே, எனக்குதானே. அபச்சாரம் அபச்சாரம். மறந்து எனக்கும் உனக்கு அடிபட்டுக்கிறீங்க. என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கிறது? ராத்திரம் கொண்டாட்டி நேற்று வந்து தூக்கிட்டு போயிட்டான். ஆமா. என்னது? ராத்திரி கொண்டாட்டி நேற்று வந்து தூக்கிட்டு போயிட்டான். போட்டி கொடுத்து நீ தூக்கிட்டு போயிட்டியா? மேல பூமி கீழே ஆகாயம். எவன் தூக்கிட்டு போனவன்? அத்தியாச்சோரன் சூரனா? அதுக்குடா ஆண்டு வாரம் அத்தியாச்சோரன் தான் மரணம் வெளியே தூக்கிட்டு போயிட்டான். பட்டவன் என் மரக்கடையை தூக்கிட்டு போயிட்டானா? மரகதத்தை தூக்கிட்டு போயிட்டானா? அடிபட்டீங்கன்னா அவன் கொண்டு போய் பொண்டாட்டி. நாங்கள் இருவரும் ஒரு பெண்ணுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். வேற ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். 2 பேரும் சண்டை போறல அம்மன் ஜெல்லிக்கு பிரோஜனம் இல்ல. என்ன பண்ணுங்க தெரியாது. ஒன்னா காப்பாற்றணும். நீ போனா நான் வந்தது அர்ஜுனா, இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் மரகதவல்லிக்காக. எவனோ ஒருத்தன் அசாசூரனா? யாரு மாமா அவன்? அவன் வேறு யாரும் கிடையாது அர்ஜுனா. இதோ துபாபரி யுகத்திற்கு முன்யுகம், கிரேதா யுகத்தில். ஓ கிரேதா. ஆமா. 2வது யுகத்தில் கிரேதா யுகத்தில் நான் ராமராகவும் நீ லட்சுமணனாகவும் பிறந்தோம். ராமன் லட்சுமணாக பிறந்தோம். ஆமா உண்மை. அப்பொழுது என்னுடைய மனைவியாகப்பட்ட சீலா பிராதத்தியை
தென்னிலங்கையை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரனாகப்பட்டவன் சிறை எடுத்து சென்று விடுகிறான். அப்பொழுது வானரப்படை துணை கொண்டு கடல் கடந்து இலங்கைக்கு சென்று அந்த ராவணேஸ்வரனுடைய கூட்டத்தை மடித்ததாக இது வரலாறு. ராவணேஸ்வரனுடைய கூட்டத்தையே மடித்தோம். ஆமா, எழுதுள்ள சேனையை மடித்துக் கொன்றோம். ஆமா, அதிலே ஒரே ஒரு அரக்கன் மட்டும் என்னுடைய ராமபாணத்திற்கு பயந்து பாதாள குகையிலே போய் பதுங்கி விட்டான். ராமபாணத்துக்கு ஏன் பயப்பட வேணும்? ஏனென்றால் அவனோ சிவனிடத்தில் வரம் பெற்றவன். எப்படி என்றைக்காக இருந்தாலும் சரியே இந்த யுகமே முடிய போகிறது. என்னுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் அந்த ராமர் லட்சுமணன் மடித்து விட்டார்கள். இந்த யுகமே இதோடு முடிவடை போகிறது. அப்படி ஒரு கால் என்னுடைய மரணம் ஏற்படுவதாக இருந்தால் அந்த ராமபாணத்தால் மட்டும்தான் என்னுடைய மரணம் என்று இப்பூ உலகில் யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு படி இழக்கிறாரே பரமசிவன். அந்த சிவபெருமானிடத்திலே வரத்தை பெற்றவன். ஆமா, அதனாலேதான் இந்த அசாசுரன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். முன் யுகத்தில் பிறந்தவன் இந்த யுகம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறான். கூட்டத்தில் 70 சேனையில் இவன் ஒருவன். ஆமா, இவன் ஒருவன் மட்டும் ராமபாணத்திற்கு பயந்து கொண்டு உயிர் தப்பித்து விட்டான். ஆமா, பொண்ணாதான் நம்ம மரகதவல்லியை காப்பாற்ற முடியும். ஆமா, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதே நீயும் நானும் ராமர் லட்சுமணாக வர வேண்டும். அதற்கு முன்பு அனுமந்த பாலனை வர வைத்து அந்த அசாசுரனை அனுமந்தனுடைய வாளின் வழியாக கட்டி இழுத்து வர சொல்ல வேண்டும். அப்படியா? அனுமந்தா, பார்த்தால் என்னோடு முன் யுகத்தில் இருந்த அனுமந்தன் போல் தெரியவில்லை. முன்னிருந்த அருமன பால அறிவுள்ள அனுமந்த பாலன். இது தெருவில் வித்தை போடும் குரங்கு போலவா காட்சியளிக்கிறது. சேட்டையில் வேணாம், உமதால் ஒரு காரியமாக வேண்டும். எழுந்து இந்த இடத்தில் காமெடி ஒருபோதும் அவசியம் அல்ல. அனுமந்தா, ஒருவனை கொல்ல முன்ன நான் பிறப்பு கிடையாதுப்பா. நான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தினான். அனுமந்தா, ஆயுபுத்ரா, அந்தனை மைந்தா, இதோ முன் யுகத்தில் ராவணேஸ்வரனுடைய படைகளை அழித்தோம் அல்லவா? அந்த படைகளிலே ஒருவனாகப்பட்ட அசாசுரனாகப்பட்டவன் இன்று மரகதவல்லியை சிறை எடுத்து சென்று விட்டான். இப்பொழுதே நீ உடனடியாக சென்று அந்த அசாசுரனை உன்னுடைய வாளில் கட்டி தரவென இழுத்து வந்து எங்களுடைய பாதத்தில் போட வேண்டும். கொடுத்த வேலை சீக்கிரமாக செட்டி அந்த அசாசுரனை வாளில் கட்டி சீக்கிரம் இழுத்து விடுவா. அந்த பக்கம் இருங்க, நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு 10 நிமிஷம் தலையில் அடக்கவிட்ட சேர்த்து வச்சுக்க. அங்கே ஒரே நகைச்சுவை வேண்டாம். சிரிப்பதற்கு ஜந்து கிடையாது. இருவரும் சரியாக இருப்பீர்கள். ஏதோ ஒரு மரத்தை பார்த்து நீ யாரு நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா ராமண்ணா லட்சுமணா, இதோ அதே அசாசுரா எங்களை யார் என்று தெரிகிறதா? ஓஹோ,
அன்று தடவை 60,000 மக்களை 70,000 சேனை மடித்ததல்லவா? அதில் நான் ஒருவன் மட்டும் தப்பித்து பாதாள பயிரே ஒழிஞ்ச உங்களுக்கு பானத்துக்கு பயந்து. அதனால இப்போ என்னிடத்தில் அகப்பட்டு விட்டீர்கள். உங்களை நான் சும்மா விட போறதில்லை. உன்னுடைய அழிவுக்கு நேரமாகி விட்டது. ஓஹோ, ஏற்கனவே நீ ஒரு யுகம் முழுதாக வாழ்ந்து விட்டாய். ஆகையால் உன்னுடைய தலைமுடியெல்லாம் செம்ப பாய்ந்து விட்டதப்பா. உன்னை விட்டு வைத்தால் ஏதாவது ஒன்று செய்து விடுவாய். அண்ணா ராமண்ணா, லட்சுமணா, ராமண்ணா, ராமன் பல்லநாட்டு இருக்கிறாப்பா. அண்ணா ராமர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமணா. இப்பொழுது என்ன செய்கிறோம்? என்னுடைய இந்த ராமபாணத்தினால் இப்பொழுதே இந்த அசாசுரனை மடிக்க வேண்டும். ஆகட்டும். அக்கா வேண்டாம், நீ பண்ணிட்ட மாமன் வச்சு கொண்டு இதுக்கு மேல மரகதம் இருக்குதா? மரகத்தோடி என்றால் எவனையும் கொல்ல தயார். அதற்கு அவசியமே கிடையாது அர்ஜுனா. எப்பேற்பட்டாலும் நீ அதே அர்ஜுனா என்ன சொல்கிறாய்? ஆகா, அது மரகதம் இல்லையா? அதை கொண்டு வருகிறார். மரகதம் எனக்குதான் எனக்கு தானே மாற. எனக்கு போடு, எனக்கு போடு, எனக்கு தான் போடணும். அண்ணா நான் கண்டிப்பா இருக்கிறேன். இறுதியில் மரகதம் காண்டிபலுக்கே சொந்தம். அண்ணா உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க விரும்பல. ஏன் அம்மா போட்டுக்கிச்சா? இல்ல மாமா அர்ஜுனா, ஆயாயோ இங்க வாயா. இதோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். நீ உன்னுடைய ஆசையெல்லாம் நிராசையாகிவிட்டது. சற்று அப்படியே அவரு மாமா அர்ஜுனா, மரகதம் எனக்கென்றே பிறந்தவர். ஆமா, என்னைதான் மனவாளன் தேர்வு செய்தது அவளே. நாம 2 பேரும் அடிப்படத்துல நாயம் கிடையாது. அர்ஜுனா ஏமாமா, மரகதம் எனக்கென்றே பிறந்தவள். நான் திருமணம் செய்து வந்தேன். நீங்க வந்த நோக்கம் என்னத்துக்கு? நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? தெரியும் தானே முன்னைய. எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். இந்த அசாசுரனை கொல்ல வேண்டி நான் செய்த கபட நாடகங்கள் தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் உன்னுடைய சூது மோசங்கள். இதெல்லாம் என்னுடைய திருவிளையாடலப்பா. அதுக்கு ஒரு பொம்பளை மாதிரி சண்டை பண்ணி என்கிட்ட வந்து இது பண்றது. இன்னும் அந்த அசாசுரனை கொல்லணும் இல்ல. அதுக்கு மாமா மரகதத்திற்கென பிறந்தவன் இந்த அர்ஜுனன். இந்த அர்ஜுனனுக்கென பிறந்தவள் தான் மரகதம். எப்படியா இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு நான் தான் பண்ணி வச்சுட்டு போயிருப்பேன். முக்காடு போட்டுக்கிட்டு சரி விடு. தங்களுடைய திவ்யமே ஆசியாகட்டும். ஆகட்டும் அர்ஜுனா. மரகதமே என்று இந்த காண்டிபா தான் வேண்டும் என்று அவளே மனவாளனை ஏற்றி விட்டாய். மரகதம் அத்தனை அடி அடிச்சிய நீ அடித்தாலும் அடி பொறுப்பு. இந்த அர்ஜுனன் மொக்கால ஓடி நான் கிடைக்கிறேன். மாமா அடுக்கு சீரகம் இருக்கிற இடத்துல இந்த கூறுகட்ட கொத்துமல்லிக்கு என்ன மாமா வேலை? கூறுகட்ட கொத்துமல்லியா? இந்த கொத்துமல்லியில இந்த வாசனை எப்படி வந்திருக்கும்? குழம்பு ருசிப்படாது கிடையாது கண்ணி. உன்னை சேருவதற்கு நான் எத்தனை பாடுபட்டிருப்பேன் தங்கா. மரகதம் நான் முன்னாடி இருக்கிறேன்பா. ஆரியாடி சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி கரடியா? நான் இப்பொழுதுதான் மரகத்தை சேர்ந்திருக்கிறேன். அது பொருட்களையா உனக்கு? கருப்பாக இருக்கிறேன் என்று என்னை கரடி என்று சொல்லி அவமானப்படுத்தாது. பனிக்கரடி என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறேன். பனிக்கரடியா? அது எல்லையாக இருக்கும். நீயே ஒப்புக்கொண்டாய் மாமா. சரி அதெல்லாம் விடு. அதனாலே மாமா இப்பொழுது இந்த ஸ்ரீ கண்ணனுடைய முன்பு இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன். ஆமா, திருமணம் ஆகிவிட்டதா? திருமணம் ஏற்பாடுதான் ஆகியிருக்கிறேன். தாலி கட்டவில்லை. கட்டவில்லையா? எப்பொழுதுமே எந்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தாலுமே ஒண்ணு கொடுப்பீங்களா? அதை கொடுங்க. அது கொடுக்கலாம் தான் இருக்கிறேன். இருப்பாடா, அது இப்ப எடுக்க முடியாது. போய் எடுத்துட்டு வந்துதான் கொடுக்கணும். என்ன
லட்சுமி வீட்டுல இருப்ப அங்க போய் விளையாட்டுட்டு இருப்போம். கிழவி கூடிய ஓரி அடிக்கிறோம் தான் நீயே வச்சுக்க. கண்ணே மரகதம், இன்று நாள் முதல் எனக்கு நீ சொந்தமாகி விட்டாய். திருமணம் செய்து சொந்தமாகி விட்டதா? என்ன சொல்ற? பாரு மாமா, எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது. என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? பிடித்திருக்கிறது சாமி. கேட்டுட்டியா மாமா? அருமை. நான் உன் அண்ணன், நான் உனது மன்னன். கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அமருங்க. மொய் வைக்கிறீங்களா வந்து மொய் வச்சிருவாங்க. மொய் வச்ச வாட்டி எல்லாம் வந்து மொய் வைக்கிறீங்களா மொய் வச்சுட்டு முன்னாடி சாப்பாடு வெந்துகிட்டு இருக்குது அதை சாப்பிட்டு போங்க. ஏமாமா உங்க உரப்புறைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்களா? வந்துகிட்டே இருக்கிறாங்க. லாரியா வராங்கப்பா. கல்யாணத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல. ஏனென்றால் ஏழைகள் மகாஜனங்களே, மரகத வல்லிக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் செய்ததோடு ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகவா அழகக்கூடிய மரகதவல்லி கல்யாணம், இல்லை என்றால் அசாசூரன் ஆஞ்சநேயர் யுத்தம் எங்களுடைய நாடகம் இனிதே முடிவடைந்தது. எங்களுடைய நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரும் ஒருவரை ஜோரா கை தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.